காங்கிரஸ்காரர்கள் காலத்திலே காட்டால் நாங்கள் சொல்லுவோம் மன்மோகன் சிங் ஆட்சி நடக்கிறது, ராஜீவ் காந்தி ஆட்சி நடந்தது, இந்திரா காந்தியின் ஆட்சி நடந்தது. தமிழகத்திலே சொல்வார்கள் கலைஞருடைய ஆட்சி நடந்தது, எம்ஜிஆருடைய ஆட்சி நடந்தது, ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்தது என்று. ஆனால் என் அருமை நண்பர்களே, அதில் எதுவுமே உண்மை இல்லை. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். 5 மாடி அவ்வளவும் பட்டு. பச்சை பாஸ் சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர். அப்படி ஒருவேளை இந்த அரசியல் சாசன சட்டம் தோற்று போனால் அதன் தோல்விக்கு யார் காரணம் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தினுடைய தோல்வி அல்ல, அதனை யார் கையாளுகிறார்களோ அவர்களுடைய தோல்வி. 550 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கப்படுகிறது, தமிழ்நாட்டிற்கு 33 கோடி கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த ஏசியால பெரிய கேம் நடந்து முடிஞ்சது இல்லையா, அந்த கேம்ல குஜராத் ஒரு பரிசு கூட வாங்கல. Not even a single medal. UP didn't get a single medal, whereas Tamil Nadu got nearly 40 medals. மத்திய அரசு, இந்த மத்திய அரசு ஏறக்குறைய 140 கோடி மக்கள்ல ஒரு 32-33 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார். இந்த அமைச்சரவையில ஒரு பிரதிநிதி கூட இஸ்லாமியர் இல்லை என்பது அது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும்? Raja, I would sound a little different. Not that I don't agree on the issues he has raised, but on the modalities of how to solve the issues. There has been always a difference between Ambedkar and Peyyar. That is, he was exactly right. இந்திய அரசியல் சாசன சட்டம் என்பது மீள வாசிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினுடைய இந்த கோரிக்கை 2 தரப்பினரால் வைக்கப்படுது. இந்த வலதுசாரி மதவாத சக்திகளும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மீள வாசிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார். அதே சமயத்திலே இந்த அரசியல் சாசன சட்டம் கட்டமைக்கப்பட்ட போது இது உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு சமூகம் நாம் நினைத்தோம் அல்லவா, கனவு கண்டோம் அல்லவா, அந்த சமூகத்தை இந்த அரசியல் சாசன சட்டம் உருவாக்கி கொடுக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்றவர்களும், இந்த அவர் சொல்வது போல மதவெறி, சாதி வெறி போன்ற பிரிவினை சக்திகளால் இந்திய சமூகம் வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு பிளவுபட்டு நிற்பதையும் பார்க்கின்ற போது அவர்களுக்கும் இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை போல ஒரு தோற்றம் வருவது தவிர்க்க முடியாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த இளம் தலைமுறையாகி இருக்கின்ற நீங்கள் இதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கான 2 தரப்பு கருத்துக்களையும் நீங்கள் கேட்க வேண்டும். 2 தரப்பு கருத்துக்களையும் நீங்கள் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். இப்ப நாங்கள் எல்லோரும், including myself, we were all born after independence. We were all born after the country was made into a democratic republic. எங்களுக்கு சுதந்திர போராட்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவில்லை. சுதந்திர போராட்டம் நடந்த காலத்திலே அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் விரிந்து ஒரு பெரிய தீயாய் எரிந்து சுதந்திரத்தின் தாகமும் வேகமும் தேசம் முழுவதும் பற்றி எரிகின்ற போது இந்த தேசத்தை வடிவமைப்பதற்காக தங்களை முழுமையாக காணிக்கைக்கு ஆக்கி கொண்ட பிதாமகர்கள் என்ன கனவுகளில் இந்த தேசத்தை கட்டமைத்தார்கள் என்பதற்கான நமக்கு இருக்கின்ற ஒரே சான்றாவணம் the debates in the Constituent Assembly. அரசியல் சாசன சட்ட அமர்வுகளிலே அந்த விவாதங்கள் தான் எதற்காக சுதந்திர போராட்டம் நடந்தது, சுதந்திர போராட்டத்திற்காக ஏன் இவ்வளவு பெரிய தலைவர்கள் தங்கள் முழுமையாக தங்களை தியாகமாக்கி கொண்டு தங்களிடம் இருந்தவற்றை ஏன் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் தங்கள் உயிர்களே இழந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட இந்தியாவை கட்டமைக்க விரும்பினார்கள் என்பதை நாம் எதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் only from the debates of the Constituent Assembly. என் அன்பிற்குரிய நண்பர்களே, சிகாகோ பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தியது. உலக நாடுகளில் உள்ள 740 அரசியல் சாசன சட்டங்களை எடுத்து அந்த அரசியல் சாசன சட்டங்கள் எல்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டன, எப்படி செயல்படுத்தப்பட்டன, எவ்வளவு காலம் செயல்படுத்தப்பட்டன, அந்த அரசியல் சாசன சட்டங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, இப்படி எல்லாம் அவர்கள் அதை அலசி ஆராய்கின்ற போது அவர்கள் தருகின்ற ஒரு புள்ளி விவரம் என்பது நாம் எல்லோரையும் சற்று அதிர்ச்சி அடைய வைக்கும், சில பேரை ஆச்சரியப்பட வைக்கும்.
உலக நாடுகளில் இதுவரை வடிவமைக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தினுடைய சராசரி வயது 7.5 ஆண்டுகள் தான். உலக நாடுகள் எல்லா இடத்திலும் அரசியல் சாசன சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த அரசியல் சாசன சட்டம் அமுல்படுத்தப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களுடைய சராசரி வயதை கணக்கிட்டால் 7.5 வருடங்கள் தான் ஒரு அரசியல் சாசன சட்டம் நின்றிருக்கிறது. சில அரசியல் சாசன சட்டங்கள் உருவாக்கப்பட்ட அடுத்த ஆண்டே அதை பார்க்க முடியும். முதல் பிறந்த நாளையே they didn't see their first birthday. 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றுயிராய் கொலைவியலாய் மரித்து போன அரசியல் சாசன சட்டங்கள் அநேகம். அதுவே 75 ஆண்டுகள் நின்று இன்னும் நிற்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் எதிர்கொள்ள முடியும், அதற்கான ஏற்பாடுகளை உள்வாங்கி கொண்டிருக்கிற நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை நமக்கு உருவாக்கி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிற அந்த பெரிய மனிதர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற ஒரு அருமையான நேரம்தான் இந்த அரசியல் சாசன சட்ட நாள் என்று நான் நினைவு கூறுகிறேன். இரண்டால் நாம் எல்லோருக்குமே எதுவுமே நமக்கு மிக எளிதாக கிடைத்து விட்டால் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. கண்கள் இமைப்பதை நாம் எத்தனை பேர் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். நாக்கில் நீர் சுரப்பதை எத்தனை பேர் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். மூச்சை உள்வாங்கி வெளியே விடுவதை எவ்வளவு பேர் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நிமிடம் நடக்கவில்லை என்று சொன்னால், 1 மணி நேரம் நடக்கவில்லை என்று சொன்னால், நாம் மிக சாதாரணமாக நினைக்கின்ற செயல்கள் உயிர் வாழ்வதற்கே மிக அவசியமான செயல்கள் என்பதனுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த அரசியல் சாசன சட்டம் எதற்கு. அநேகர் இன்றைய நாட்டிலே யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று ஒரு சாதாரண ஒருவரை கேட்டால் மோடியினுடைய ஆட்சி நடக்கிறது என்று சொல்வார். காங்கிரஸ்காரர்கள் காலத்திலே காட்டால் நாங்கள் சொல்லுவோம் மன்மோகன் சிங் ஆட்சி நடக்கிறது, ராஜீவ் காந்தி ஆட்சி நடந்தது, இந்திரா காந்தியின் ஆட்சி நடந்தது. தமிழகத்திலே சொல்வார்கள் கலைஞருடைய ஆட்சி நடந்தது, எம்ஜிஆருடைய ஆட்சி நடந்தது, ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்தது என்று. ஆனால் என் அருமை நண்பர்களே, அதில் எதுவுமே உண்மை இல்லை. இந்த நாட்டில் நடந்தது சட்டத்தின் ஆட்சி மட்டுமே, the rule of law. அரசியல் சாசன சட்டம் பிறந்து இந்த நாட்டில் எந்த ஆட்சியும் நடக்க முடியாது என்கிற ஒரு கட்டுக்கோப்பை வைக்க போய்த்தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்தித்தோம். நம்மோடு சுதந்திரம் பெற்ற நாடுகளை பார்க்கிறோம். நமக்கு கீழே இலங்கை இருக்கிறது, பக்கத்திலே பர்மா இருக்கிறது, பாகிஸ்தான் இருக்கிறது, மியான்மர் இருக்கிறது. இன்னும் உலக நாடுகளிலே பல நாடுகள் நமக்கு முன்னும் பின்னும் காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகளாக இருந்திருக்கின்றன. அந்த சுதந்திரம் பெற்ற நாடுகளுடைய இந்திய நிலைமை என்ன? இன்னும் சொல்ல போனால் ஒரே மதத்தை மட்டுமே கொண்ட நாடுகள். அந்த நாட்டில் வேறு மதத்தை சார்ந்தவர்களே இல்லை. ஒரே மொழியை மட்டுமே பேசக்கூடிய நாடுகள், அந்த நாட்டில் வேறு மொழி இல்லை. ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் உள்ள நாடு, வேறு இனத்தவர்களே இல்லை. அப்படிப்பட்ட நாடுகளிலே கூட அந்த சுதந்திரத்தை, அந்த ஜனநாயகத்தை, அந்த அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற முடியாமல் அவர்கள் பரிதாபகமாக தோற்று போனதாக பார்க்கிறோம். ஆனால் இன்று 1947 குண்டூசி கூட செய்ய முடியாத ஒரு இந்தியா. நாம் கட்டுகின்ற வேஷ்டி கூட லங்காஷையிலிருந்து வர வேண்டும், மான்செஸ்டரிலிருந்து வர வேண்டும். PL 480 ஃபண்ட்ஸ் கோதுமை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற இந்த கோதுமை, எங்களுடைய குருமார்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்கள் தேவாலயங்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே நான் சிறுவனாக இருக்கின்ற போது அமெரிக்காவிலிருந்து வந்த கோதுமைக்கும் எண்ணெய்க்கும் பால் பவுடருக்கும் அந்த கிராமத்து மக்கள் அந்த தேவாலயங்களின் வாசலில் வந்து காத்து கிடந்ததை நான் சிறுவனாக இருக்கும் போது பார்த்திருக்கிறேன். மஞ்சள் ரவை வரும், எண்ணெய் வரும், பால் பவுடர் வரும். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள் PL 480 ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்க உதவி வேண்டாம், நாங்களே எங்கள் கால்களில் உணவு தானியத்தை உற்பத்தி செய்வோம் என்று சொல்லி அதை உற்பத்தி செய்து இன்று உலகத்திலே மிக அதிகமாக உணவு தானியங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜனநாயகம், இந்த சுதந்திரம், இந்த அரசியல் சாசன சட்டம். இன்று உலகத்தினுடைய வல்லரசுகள், அந்த வல்லரசுகளிலே இந்தியா அவர்களுடைய அதிகாரத்தை தொட்டு பிடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய பிரதமர் என்று மாறுகிறார். அவர் சொல்வார் கடந்த 70 ஆண்டுகளில் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்வார். அதை இந்த மேடைகளை பேசினால் அரசியல் ஆகிவிடும். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய தைரியத்தை இந்த பிரதமருக்கு கொடுத்தது எது? இவரிடம் விட்டு சென்ற பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரம்? செயற்கை விண்கோள்களை வானத்திலே பறக்க விட்டு
இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் 250 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்துஸ்தான் ஆயில், இந்துஸ்தான் மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் 250 பொதுத்துறை நிறுவனங்கள் உலகத்திலே எங்கேயுமே இல்லாமல் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள், பூட்டி கிடந்த வங்கிகளின் கதவுகளை உடைத்து ஏழை மக்களுடைய பொருளாதாரத்திற்கு திறந்து விடுவதற்கும் இந்த அரசியல் சாசன சட்டம் அனுமதித்தது. ஒருவேளை இந்த அரசியல் சாசன சட்டம் நிலை பெறவில்லையா? நிலை பிறந்தது. அதை எதிர்பார்த்தார்கள். இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கியவர்களே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே என்ன சொன்னார்கள்? In case this constitution fails, இது ஒருவேளை தோற்று போனால், the fault is not with the constitution but with the people who handle the constitution. அப்படி ஒருவேளை இந்த அரசியல் சாசன சட்டம் தோற்று போனால் அதன் தோல்விக்கு யார் காரணம் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தினுடைய தோல்வி அல்ல, அதனை யார் கையாளுகிறார்களோ அவர்களுடைய தோல்வி. சரி, இன்றைக்கு நமக்கு இருக்கிற சவால்கள், தந்தை பெரியாரை பற்றி அருமைக்குரிய நம்முடைய நண்பர் ராசா அவர்கள், நான் அவரை பார்த்து எப்பொழுதும் பொறாமைப்படுவேன். விஷயங்களை அவ்வளவு தூரம் ஆழ படித்திருப்பவர், எந்த சூழ்நிலையிலும் நிலை குலையாதவர், என்ன நேர்ந்தாலும் எது நேர்ந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு என்ன விலை கொடுப்பதற்கும் தயாராக இருப்பவர். அவருடைய புத்தகங்களை வெளியிட்ட பெருமை எனக்கு உண்டு. அவரு நேருவை பற்றி ஒரு அருமையான புத்தகம், சிறிய புத்தகம். நான் பல காங்கிரஸ்காரர்களும் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தை அவர் எழுதியிருக்காரு, வாங்கி படிக்கிறார். அவர் சொன்னார், தந்தை பெரியாருக்கு நம்பிக்கை இல்லை. தலைவர் என்ன பெரியார் என்ன சொன்னார் என்பதை உள்வாங்க வேண்டும் என்று சொன்னார். கலைஞர் எழுதினார் பெரியாரை பற்றி, ராவணன் தூங்குவான், தூங்குகின்ற ராவனை எழுப்புவதற்காக மண்டோதரி வந்து காலையிலே அருமையாக ஒரு இன்னிசை பாடல் பாடுவாள். என் மணாளா என் குணாளா என்று தட்டுவாள். அவன் உடனே கண் விழித்து மண்டோதரி முகத்தை பார்த்து எழுந்து விடுவான். ஆனால் கும்பகர்ணனை எழுப்புவதற்கு 4 யானைகள் வேண்டும். தும்பிக்கைகளை கும்பகர்ணன் காதுகளில் விட்டு பிளற வேண்டும். அவன் நெஞ்சில் யானை ஏறி மிதிக்க வேண்டும். அப்படின்னா தான் எழுந்திருப்பான். தந்தை பெரியார் வந்து தூங்குகின்ற தமிழ் சமூகத்தை எழுப்புவதற்காக அதை போல யானைகளை தும்பிக்கைகளை விட்டு பிளற விட்டு. ஒரு சிறு சம்பவம். ஏன் தந்தை பெரியாருக்கு அவ்வளவு கோபம்? ஒரு சிறுவன் கார்ல வந்து ஒரு புது கார் BMW இறங்கின புது கார் வந்து ஒரு பாலத்தை, ஒரு சின்ன பாலம், சின்ன கீழே வந்து ஒரு குடிசைகள் இருக்கு, அதை கிராஸ் பண்ணுது. அப்பதான் வாங்கி ஷோரூம்ல இருந்து அப்படியே ஒரு இம்பெக்கபிள் வெஹிக்கிள். உடனே ஒரு கல் வந்து டவுன் வந்து விழுது. பாக்குறான் முன்னால பேனட்ல வந்து கல் வந்து விழுந்து ஒரு பெரிய டென்ட். இறங்கினவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே யாருன்னு பாக்குறான், ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 12-13 வயசு பையன் கல் எரிஞ்சிருக்கிறான். அவனை கூப்பிட்டு என்னடான்னு அடிக்க போறான். அவன் சொல்றான், சார் என் தம்பி 5 வயசு, அவன் நடக்க முடியாது, அவன் கீழே விழுந்துட்டான் சார், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம், நானும் ஒவ்வொரு காரா நிப்பாட்ட இறங்கல, கடைசியில கல்ல பூண்டு எரிஞ்ச உங்க கார் நின்னுச்சுன்னு சொன்ன. That is what happens. இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியவர்கள் தீர்க்க முடியாமல் போகின்ற போது, இந்த பிரச்சனைகள் தீர்த்துதான் ஆக வேண்டும் என்று இளைஞர்கள் நினைக்கின்ற போது, அதை போன்ற ஒரு வழிமுறைகளை பின்பற்றினால்தான் சில பேரை காப்பாற்ற முடியும் என்கிற நெருக்கடி ஏற்படுகின்ற போது, அதை போன்ற ஒரு சூழ்நிலைக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்கிற அச்சம்தான் என் நண்பர், அருமை நண்பர் ராசாவினுடைய அடிமனையிலே இருந்தது. இந்த அரசியல் சாசன சட்டம் இது வந்து 389 பேர், ஏறக்குறைய 3 ஆண்டுகள், 118 நாட்கள் மொத்தத்தில கணக்கு போட்டு பார்த்தா, இரவும் பகலும் உட்கார்ந்து வாதித்து
அந்த அரசியல் சாசன சட்ட அவையிலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்றுதான் உங்களுக்கு ஆச்சரியம். நான் இந்த மீள் வாசிப்புன்னு சொல்லும்போது நான் ஏன் பயப்படுறேங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த அரசியல் சாசன சட்டசபையில் இருந்தவர்கள் யாரெல்லாம் தெரியுமா? மிகப்பெரிய சனாதனிகள், பெரிய ஆதிக்க சாதியினுடைய எஜமானர்களாக கருதப்பட்ட நிலப்பிரபுக்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள் அந்த சபையில் இருந்தார்கள். இந்துஸ்தானி தெரியாதவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அவர்கள் நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொன்ன அந்த மொழி வெறியர்களும் உள்ளே இருந்தார்கள். தியாகி கக்கன் போன்ற அடித்தட்டு சமூகத்து மக்கள் இருந்தார்கள். தலைவர் காமராஜரை போன்றவர்கள் இருந்தார்கள். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்காரை போன்ற மெத்த படித்த மாமேதர்களும் இருந்தார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தாலும் கூட வலதுசாரி இந்துத்துவ மனவாழ்மை கொண்ட பாபுஜி ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இருந்தார்கள். இப்படி இந்தியாவிலே எத்தனை சாதிகள், எத்தனை மதங்கள், எத்தனை அரசியல் தத்துவங்கள், அத்தனை பேர்களும் அந்த 389 ஊரில் இருந்தார். ஆனால் என்ன, அதுல வந்து வாட் இஸ் தி பியூட்டி ஆஃப் இட்? இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்திற்குள்ளே உட்கார முடிந்தது, இவர்கள் எல்லோராலும் விவாதிக்க முடிந்தது. இன்னைக்கு பாராளுமன்றத்தை 3 மணி நேரத்திற்கு மேல் நடத்த முடியவில்லை. ஒரு கூட்டத்தொடர் 15 நாள் நடந்தது என்று சொன்னால் எத்தனை மணி நேரம் வாதம் நடந்தது என்று சொன்னால் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் தான் விவாதம். இதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் சாசன சட்டம் ஒன்று பின்பற்றி procedure of the Lok Sabha, procedure of the Rajya Sabha, procedure of the Legislative Assembly, to control it, a speaker, a secretary general, above all there is a governor. With all these arrangements, these parliaments and assemblies could not function for more than 2 hours, 3 hours. ஆனால் 118 நாட்கள் உட்கார்ந்து முரண்பட்டவர்கள், முரண்பாடுகளின் மூட்டையை கெட்டு கட்டினதை போல பாம்பும் தேளும் பல்லியும் பூரா எல்லாரையும் ஒன்றா போட்டு கட்டியும் கூட 118 நாட்கள் அவர்களால் வாதிக்க முடிந்தது. They were able to arrive at a consensus. அவர்களால் ஒரு ஒற்றுமைப்பாடுக்கு வர முடிந்தது. They were able to draft a code. அவர்களால் அதை சட்டமாக வடிக்க முடிந்தது. They were able to get the approval of the parliament. பாராளுமன்றத்தினுடைய அவருடைய அனுமதியும் பெற முடிந்தது. ஆனால் நான் கேட்கிறேன், நீங்க வச்சுக்கங்க, for sake of argument's sake, we want to enact a new constitution. We will give you a go by for this present constitution. ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியை நம்மளால இப்போ வந்து கான்ஸ்டிடியூட் பண்ண முடியுமான்னு பாட்டு நீங்க பாருங்க. Can we convene a constituent assembly? நீங்க ஒரு எலெக்ஷன் நடத்தி கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளிக்கு மெம்பர்ஸ் எடுத்துட முடியுமா? அப்படி மெம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா இதை போன்ற எல்லா தரப்பு மக்களும் வருவார்களா? அதுக்கு ஒரே ஒரு தத்துவத்தை கொண்டவர்களை மட்டுமே வைத்து அந்த அரசியல் சாசன சட்ட சபை அமைக்கப்படுமா? அவர்களால் வாதிக்க முடியுமா? அவர்களால் ஒருமுறைப்பட்ட ஒரு கருத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. I am 100% sure about it. அதற்கான நிலையிலே இந்த நாடு இன்று இல்லை. ஆகவே நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன? What is the only single option to safeguard this constitution, to protect this constitution, to get respect for this constitution among the masses, and also to make them aware that it is the only vital document that can keep this democracy alive, that keep the idea of India ever vibrant and ever going. ஆகவேதான் கான்ஸ்டிடியூஷன் டேங்கிறது அதுக்காக தான் நாம் கொண்டாடுகிறோம். பொதுவாக இளைஞர்களுக்கு இதன் மேல் உள்ள முக்கியத்துவம் தெரியணுங்கிறதுக்காக. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அருமைக்குரிய சகோதரர் ராஜா சொன்னார். முதல்ல ஜட்ஜ், if you want to protect the constitution, the first step, what is the first step? ஜனநாயக நிறுவனங்களை செழுமைப்படுத்த வேண்டும். டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்முடைய அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை பாதுகாப்பதற்கான கட்டமைப்புகளை அந்த சாசன சட்டமே உருவாக்கி கொடுத்தது. தி பார்லிமெண்ட், தி ஸ்டேட் அசம்பிளி, தி சுப்ரீம் கோர்ட், தி ஹை கோர்ட், தி எலெக்ஷன் கமிஷன் and all the statutory bodies, and the duty for the Supreme Court and the High Court to oversee the implementation of the Constitution and to warn the governments, to warn them that they are not followed the due process of law. So இந்த நிறுவனங்களுக்கு என்ன வகையிலே இந்த நாட்டில் வந்து இப்பொழுது மதிப்பு இருக்கிறது? தென் மாநிலங்கள் கவலைப்படக்கூடிய பல விஷயங்கள் நடக்கின்றன.
Like whole structure is our constitution is a federal constitution. இங்க வந்து we have a state government and a central government. என்னை அறிமுகப்படுத்துகின்ற போது ஃபாதர் குமார் சொன்னாரு, நான் led a delegation of Indian legislators to the states at the invitation of the State Department just to see and get the experience how their two-tier governments are working. நம்மை போல அவர்களுக்கு ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். அவர்கள் எப்படி வந்து ரெண்டு பேரும் கொகசிவா வேலை செய்கிறார்கள், அவர்களுக்குள்ள என்ன ஃபிரிக்ஷன், என்ன இஷ்யூஸ், இதை பார்க்கறதுக்காக தான் we were all taken ஒரு 16 legislators. I led a team to America and we were there for nearly 18 days to study various states and the structure of the state governments and the federal government. இப்போ இன்னைக்கு நமக்கு தென் மாநிலங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய நெருக்கடி என்ன? as a special issue நாம் இன்று நமக்கு என்ன பயம் இருக்கிறது? நாம் காலனி மாநிலங்களாக ஆகிவிடுவோம் என்கிற பயம் நமக்கு இருக்கிறது. காலனி மாநிலங்களால் என்ன? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் நாம் வந்து காலனி நாடுகளாக எப்படி இருந்தோம்? காலனி நாடுகள் என்பது வரி கொடுப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட நாடுகள். வரி வசூலிப்பதற்காக மட்டுமே நாம் நம்முடைய செல்வத்தை, நம்முடைய வளமையை, நம்முடைய இயற்கையை நாம் வந்து பலி கொடுத்தோம் காலனி ஆதிக்கக்காரர்களுக்கு. இன்றைக்கு நாம் என்னவாக பயன்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டை போன்ற தென் மாநிலங்கள் வரி கொடுப்பதற்கான மாநிலங்களாக மட்டுமே இருக்கின்றன. இன்னைக்கு இந்திய அரசியலுடைய ஒட்டுமொத்த நிதி வருவாய் தொகுப்பிலே நமக்கு இருக்கிற பங்கை பார்த்தால் we are contributing, the southern states are contributing nearly more than 50%. ஆனால் நமக்கு கிடைக்கிற வருவாய் தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்கிற பங்கு என்ன? நாம் எப்படி நடத்தப்படுகிறோம்? ஒரே ஒரு உதாரணம் மட்டும், ஒரு சின்ன உதாரணம். இதெல்லாம் வந்து தந்தை பெரியார் சொன்னது போல ஏதோ இவர்களெல்லாம் வந்தார்கள், ராசா வந்தார், பீட்டர் வந்தார், பேசினார், போய்விட்டார் என்பதற்காக, சொன்னார் என்பதற்காக நம்ப வேண்டாம். நீங்க நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி உங்களுக்குள் வாதித்து அதற்கான தரவுகளை நீங்கள் பார்த்து நாங்கள் சொல்வது சரியா என்று பார்க்கணும். இப்ப நீங்க ஸ்போர்ட்ஸ்னு ஒரு அலாட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 3200 கோடி ரூபாய் 3400 கோடி ரூபாய் அலாட் பண்றாங்க. அந்த 3400 கோடியில வந்து 700 கோடி ரூபாய் குஜராத்துக்கு கொடுக்கப்படுகிறது, 550 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கப்படுகிறது, தமிழ்நாட்டிற்கு 33 கோடி கொடுக்கப்படுகிறது. இதுல என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இப்ப இந்த ஏசியால பெரிய கேம் நடந்து முடிஞ்சது இல்லையா, அந்த கேம்ல வந்து குஜராத் வந்து ஒரு பரிசு கூட வாங்கல, நாட் ஈவன் a single medal. UP didn't get a single medal, whereas Tamil Nadu got nearly 40 medals. இதையெல்லாம் எப்படி சரி செய்வது? இதையெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய நாடு வேண்டாமா? இன்னைக்கு வந்து நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை பற்றி இன்னைக்கு நம்முடைய முன்னாள் தலைமை நீதிபதி வந்து ஒரு அருமையாக ஒரு இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கு, நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு தடவை நான் வந்து வாசித்து காமிச்சிடுறேன். The state has the primary responsibility to foster a secular, pluralistic and multicultural society, social order, so as it is free, is no free play of any ideas and difference and about of mutually communal progress. And the Constitution not only guarantees a person's freedom of religion and conscience, but also it ensures freedom for one man who has no religion. அரசியல் சாசன சட்டத்தினுடைய the preamble, that is the most important thing. அதை மட்டும் வந்து நீங்க வந்து, if at all there is going to be a discussion among yourselves in the short time, the preamble மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த அரசியல் சாசன சட்டம் எதற்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த preamble என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it's a sovereign democratic republic. Democratic republicங்கிறது வந்து the first and foremost issue. இந்த டெமோக்ரஸில வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு முக்கியமான கோணம், the democracy functions on the principles of majority. ஒரு அறையில வந்து 100 பேர் இருந்தா 51 பேர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். That is the democracy.
49 பேர் வந்து அவங்களுடைய நிலை என்ன? இப்ப இந்த 51 பேரும், if they decide that only the 49 people have to follow what the 51 says, 51% says, whether it is democracy, but that is not democracy. Democracy means the majority has to rule, the minority has to live. The minority rights are protected. Minority rights are respected. The minority's social concerns are taken care of. That alone can be the democracy. Otherwise it becomes a majoritarianism. So இன்றைக்கு இந்தியாவுடைய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிற பல்வேறு சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கு பல நேரங்களில் நடக்கிற தர்க்கங்கள், இந்த நாட்டிலே நடக்கிற நடப்பு, நாட்டிலே நடக்கிற பிரச்சாரங்கள், தேர்தல்கள் நடத்தப்படுகின்ற விதம், வாக்கு வங்கிகளை உருவாக்குகிற விதம், சில மாநிலங்களிலே மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் என்கிற கவலை இது வருகிறது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மத்திய அரசு, இந்த மத்திய அரசு ஏறக்குறைய 140 கோடி மக்கள்ல ஒரு 32-33 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த அமைச்சரவையில ஒரு பிரதிநிதி கூட இஸ்லாமியர் இல்லை என்பது அது எப்படி வந்து ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும்? 33 crores nearly. இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கின்ற பல மாநிலங்களிலே invariably not more than 10%, 11%, 12% of Muslim population, but they don't have not even a single representative in the assembly or in the cabinet. And what is happening in Manipur? Freedom of expression, freedom of religion என்று சொல்கிறோம். இன்னைக்கு வந்து the stance of Father Stan சாமியை பற்றி நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மலைவாழ் மக்கள் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் துவைத்த ஒரு மாபெரும் ஒரு தியாகி மட்டுமல்ல, கடைசியில வந்து வாழ்க்கையை வந்து அவர்களோடு தான் வாழ்வேன். நம்முடைய ரெக்டரு, நம்முடைய பிரின்சிபல், நம்முடைய செக்ரட்டரி, ஃபாதர்ஸ் எல்லாம் பார்க்குற இதே ஜெஸ்யூட் சொசைட்டி தான் அவர். நம்ம ஊருக்காரர் தான், திருச்சிக்காரர். அவர் நினைத்தால் வந்து அது மாதிரி ஒரு கல்லூரியில இருந்து அவரும் தன்னுடைய வகுப்புகளை, பாடங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி விட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா he chose a different path. நான் மலைவாழ் மக்களோடு போய் அவங்க குடிசையில தான் வாழ்வேன், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன், அவங்களோட இருப்பேன் என்று சொல்லி ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இருக்கிறார். அப்படி இருந்தவரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க ரிமாண்ட் பண்றீங்க. ரிமாண்ட் பண்ணுகின்ற போது உயர் நீதிமன்றத்துல என்ன கேட்கிறாரு? ஜாமீன் பண்ண போடுகின்ற போது வேற ஒண்ணும் கேட்கல. அவருக்கு வந்து இந்த பார்க்கின்சன் டிசீஸ் சொல்லி கை நடுக்க வியாதி, ஒரு கூடையில வந்து தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. அப்படிப்பட்டவரை கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள். அவர் கேட்கிறாரு, கடைசி நாள் பெயில் அப்ளிகேஷன் வருது. ஒரு வக்கீல் இருந்து கேட்கிறார், நீதி அரசர்கிட்ட கேட்டார் சுப்ரீம் கோர்ட்ல, என் கட்சிக்காரர் கேட்கிறாரு, என்ன போய் என் மக்கள் மத்தியில போய் சாக விடுங்கன்னு கேட்கிறாரு. பெயில் அப்ளிகேஷன் ஆர்குமெண்டே அதான். இட் வாஸ் நாட் ஆர்கியூட் ஆன் எனி மெரிட், நாட் ஆன் எனி லீகல் ப்ரொவிஷன். The defense counsel, the counsel for the Father Stans, just to know, he stood up in the Supreme Court and pleaded that, my lord, my client is a man above 85 years. He is suffering from Parkinson's disease and he just wants to die, go and die among his people. Permit him. ஆனால் நீதிமன்றம் வந்து, உச்ச நீதிமன்றம் வந்து வாய் திறக்கல. திரும்ப கேஸ் வாய்தா போடுறாங்க. 4 நாள் கழிச்சு 4வது நாள் வந்து திரும்ப எடுத்து நீதியரசர் கேட்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல, come on, what happened to your bail application? The defense counsel stood up and said, my lord, I don't trust the application. Why? My client is no more. This is what the Supreme Court did. அரசியல் சாசன சட்டத்தினுடைய செயல்பாட்டையும் தனி மனித சுதந்திரத்தையும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்பிலே நமக்காக உறுதி செய்யப்பட்ட ஃப்ரீடம் ஆஃப் லைஃப், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த், இதை உருவாக்குவதற்கு பாதுகாக்க வேண்டிய உச்ச நீதிமன்றத்தினர் கிடைத்த இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன்னு சொன்னா, with all these defects, with all these setbacks, what's our purpose? We have to at any cost to protect this constitution. Why? We don't have an alternative. We don't have a better alternative. ஆகவே நாம் எல்லோரும்
குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள். இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நேற்று வந்து I said an article in the Times of India. In 2100, there will be a population only of 2 billion people in the whole world. 2100 வந்து மொத்தமே உலகத்திலே 2 பில்லியன் மக்கள் தான் இருப்பார்கள் சொல்றாங்க. அந்த பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே போகிறது. அதற்கு பிறகு நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஏஐ கம்பெனில என்ன நடந்திருக்குங்கிறத பாக்குற தகவல்களை பார்த்தா நமக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது. அந்த சிஓ வந்து முதல் நாள் வந்து he was sent out. 4 days back he was brought in. மைக்ரோசாஃப்ட்ல போய் ஜாயின் பண்ணாரு. உடனே திரும்ப கூட்டு வந்தாங்க. என்ன விஷயம் என்று கேட்டால், வெளியே வருகிற தகவல்கள் வந்து they were just a second or an inch away from finding a technology to locate a thinking machine that will break the human chain. இயந்திரங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? When machines start thinking, and how humans will they compete with thinking machines? அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்க போற நேரத்துல தான் உள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. What I say is, this generation, you don't know what is in store for you. இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துல என்ன நடக்கும் என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் போட்டி போடக்கூடிய சூழ்நிலையிலே இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், இந்த நாடு இப்படித்தான் இருக்கும், இந்த கல்வி இப்படித்தான் இருக்கும், இந்த வேலை வாய்ப்புகள் இப்படித்தான் இருக்கும். இதையெல்லாம் யாராலும் முடிவு செய்ய முடியாத, எதுவும் நிரந்தரம் இல்லாத, எதை பற்றியும் புரிதல் இல்லாத ஒரு இருண்ட யுகத்துக்குள்ளேதான் இந்த தலைமுறை காலடி எடுத்து வைக்க வேண்டும். அப்படி காலடி எடுத்து வைக்கப்படுகின்ற போது சாதியாலும் மதத்தாலும் பிளவுபட்ட ஒரு சமூகம் அந்த சவாலை எதிர்கொள்ள முடியாது. வெறுப்பு, துவேஷம், மற்றவனை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு மனநிலை. அவன் என்னை போல சாப்பிடவில்லை, அவன் என்னை போல உடுத்தவில்லை, அவன் நான் பேசுகிற மொழியை நான் பேசவில்லை, நான் வழங்குகிற கடவுளை அவன் வணங்கவில்லை, அதற்காக அவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல போகின்ற சூழ்நிலை வரும் என்று சொன்னால், இந்த நாட்டில அதை போன்ற ஒரு சவால்களை சந்திப்பதற்கான ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் நம் மத்தியிலே கிடையாது. அங்கேதான் இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியத்துவம் வருகிறது. There comes the importance of this constitution. So we have to protect this constitution. I'm very glad that Naila College has arranged such a wonderful convention or seminar that they make to people, students to understand the importance of the constitution. இடையில வந்து அரசியல் சாசன சட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் எல்லா படிப்புகளிலும் அதை ஒரு பாடமாகவே வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கூட வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட் டேஸ்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து அரசியல் சாசன சட்டத்தை பற்றி ஒரு வகுப்பு இருக்கணும். ஏன்னா only through that we breathe, through that we eat, through that we live, and through that we die. அரசியல் சாசன சட்டத்தை தான் நாம் சுவாசிக்கிறோம், அரசியல் சாசன சட்டத்தில் தான் உண்கிறோம், அரசியல் சாசன சட்டத்தில் தான் இருக்கிறோம், அரசியல் சாசன சட்டத்தில் தான் குடிமகனாக மறிக்கிறோம். ஆகவே that is important law, it has to be enshrined. ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா நிச்சயமாக அதற்கு வந்து திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தில் வழி இருக்கிறது. அந்த அரசியல் சாசன சட்டத்தின் முதல் திருத்தத்தையே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் காமராஜரை போன்ற சமூக நீதி கண்ட சமூக விஞ்ஞானிகளுடைய அழுத்தத்திலே அந்த முதல் அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது 100 முறை திருத்த போகிறோம். ஆகவே எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்தலாம். உங்கள் காலத்திலே இன்னும் புரட்சிகரமான திருத்தங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், இந்த அவையிலே இருக்கின்ற நீங்கள் நாளைக்கு நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போக வேண்டும், சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக போக வேண்டும். உங்கள் தலைமுறைக்கு தேவைப்படுகின்ற சட்டங்களை நீங்களே உருவாக்க வேண்டும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். 5 மாடி அவ்வளவும் பட்டு. பச்சை பாஸ் சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர். Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.